ஒரு வீட்ட இழந்த வேதனை எவ்ளோ பெருசா இருக்குமோ, அத விட அந்த வீடு எகெயின் திரும்ப வந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே பெருசா தான் இருக்கும். இன்னைக்கு சிறகடிக்க நடந்த சீன பார்க்கும்போது அழுகையே வந்துருச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாம தான் இருந்தாங்க. அந்த டைம்ல முத்து மட்டும் தான் போராடி எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்ட மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு ஒரே திங்கிங்ல இருந்தான். அதே மாதிரி வக்கீல் முன்னாடி வச்சு எல்லா பத்திரத்தையுமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி, வீட்டோட ஒரிஜினல் பத்திரத்த கேட்டு வட்டிக்காரர்ட்ட டைரக்ட்டா சவால் விடுறான். அதுக்கப்புறம் முத்து டோட்டல் ஃபேமிலியுமே வீட்டோட வாசலுக்கு கூட்டிட்டு நிறுத்துறான். ஸோ அந்த கதவ ஓப்பன் பண்ணுன அந்த செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட ஃபேஸ்லயும் அப்படி ஒரு ஹாப்பினஸ் க்ளோ தெரியுது. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷத்துல முத்துக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. விஜயா பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்துல கண்ணீரோட வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. இவ்வளவு நாளா முத்து தப்பா புரிஞ்சுட்டு இருந்த விஜயாக்கு இன்னைக்கு தான் முத்துவோட உண்மையான பாசமே புரியுது. அதுலயும் மெயினா பார்த்தீங்கன்னா, பார்வதி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது. வீட்ட அடமானம் வச்சது மனோஜ். அத மீட்டு உன்கிட்ட குடுத்தது முத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே விஜயோட மனசு ஃபுல்லா மாறிடுச்சா? இனி அம்மாவும் மகனும் ஒண்ணா சேர போறாங்களா? ஆனா அங்க லோன்லியா தவிச்சிட்டு இருக்க மனோஜோட லைஃப் எந்த டைரக்ஷன்ல போக போகுது? ரோகிணிக்கு இது சாதகமா மாறுமா? இல்ல பாதகமா மாறப் போகுதா? இந்த ஃபேமிலில நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முத்துவோட இந்த மாஸ் ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் ஃபேமிலில நடக்க போற ரொம்ப பெரிய சேஞ்ச் என்னவா இருக்கும்? இவ்ளோ நாளா முத்து புரிஞ்சுக்காத விஜயா இனிமே முத்து எப்படி பார்க்க போறாங்க? இந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்க போற பெரிய டர்னிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்? வீடு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இந்த சந்தோஷம் எவ்வளவு நாள் கண்டினியூ ஆகும்? இதுக்கப்புறம் வெடிக்க போற புது பிரச்சனை என்னவா இருக்கும்? முத்தோட இந்த ஒரு ஆக்டிவிட்டினால ஃபேமிலியோட டோட்டல் ஸ்டோரியே மாறப் போகுது. இன்னைக்கு கஷ்டப்பட்டு வீட்டை மீட்டுட்டான். நாளைக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட மானத்தையும் மீட்டுடுவாடா. இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய டர்னிங் பாயிண்ட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோவை மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.